ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും വണക്കം. ഇന്നേക്ക് സാപ്പാടിൻ്റെ കൂടെയും ഇഡ്ലിയുടെ കൂടെയും ദോശയുടെ കൂടെയൊക്കെ சாப்பிடுற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு சம்மந்திப்பொடியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். 3 மாதத்தோളം கெட்டுപോകാமல் ഇരിക്കുന്ന இந்த சம்மந்திப்பொடிக்கு மலையாளத்தில் வேப்பிலக்கட்டி എന്ന ഒരു പേര് കൂടെ இருக்குது. இது செய்யறதுக்காக 6 கப்பு தேங்காய் நான் எடுத்திருக்கு. ஒரே சைஸில் தான் இந்த தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கு. இந்த கப்பில் தான் 6 கப்பு தேங்காய். ஒரே சைஸில் தான் துருவி எடுக்கணும், பல சைஸில் எடுக்கக்கூடாது. என்னாச்சா பெரிய சைஸில் தேங்காய் ஃப்ரை ஆகாமையும் சின்ன சைஸில் எடுக்கிற தேங்காய் சீக்கிரம் ஃப்ரை ஆகியும் இருக்கும். அப்படி வரக்கூடாது, அதனால தான். இப்போ அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் போட்டிருக்கு. கூட 7 தண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கு. இனி ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கு. அது சின்னதாக கட் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு இந்த தேங்காயிலேக்கு போடலாம். இனி வரமிளகாய் போடுற மாதிரி இருந்திருந்தால் ஒரு 10 வரமிளகாய் இதிலேக்கு போடலாம். காரத்தை பார்த்து தான் நீங்கள் போடணும். நான் வரமிளகாய் போடுறதில்ல, வரமிளகாய் தூள் தான் போட போகிறேன். அது கடைசியில் தான் போடும், அதனால் இப்போ போடுறதில்ல. இனி கருவேப்பிலை இதிலேக்கு போடலாம். கருவேப்பிலை அதிகமாக போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சம்மந்தி பொடிக்கு. அதனால தான் இதுக்கு வேப்பிலக்கட்டி എന്ന പേര് കൂടെ ഇരിക്കുന്നത്. ഇതേ നമുക്ക് സ്റ്റൗവിലേക്ക് വെച്ച് ഹൈ ഫ്ലെയിമിൽ വെച്ച് ഫ്രൈ பண்ணி எடுக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் தான் இப்படி ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த தேங்காய் ஃப்ரை பண்ணணும். கை எடுக்காமல் இப்படியே കളറ് വിട്ടിട്ടേ ഇരിക്കണം. ഇതെല്ലാം ചമ്മന്തിപ്പൊടിയുടെ ரெசிப்பியில் நம்ம நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது தான். கை எடுக்காமல் இப்படி கலரி விடணும், தீஞ்சு போகவே கூடாது. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் இப்படி ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும், அப்புறமா லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்படி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். நம்ம தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நம்ம சம்மந்தி பொடியோட பாகம் டார்க்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் தேங்காய், அதுதான் கரெக்டு பாகம். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியதுக்கப்புறமா வரமிளகாய் தூள் நமக்கு போடலாம். இப்போ அந்த கலராக இருக்குது, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டிருக்கு. இது காரம் கொஞ்சம் கம்மியான வரமிளகாய் தூள் தான், அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கலரி விடணும், கை எடுக்கவே கூடாது. அப்புறமா கடாயை அடுப்பிலேருந்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுப்பிலேருந்து மாற்றி வச்சுருந்தாலும் நம்ம இப்படியே கலரி விடணும். என்னாச்சா கடாய் நல்ல சூடாயிருக்கு, அதனால நம்ம வரமிளகாய் எல்லாம் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். என்னோடய தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி நல்லா கலரி விடணும். இனி 2 இன்க்ரீடியண்ட்டு கூட இதிலேக்கு போட வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் நம்ம உப்பு போடவே இல்லை. இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். புளியில் நாரெல்லாம் மாற்றியதுக்கப்புறமா புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மறுபடியும் உப்பு செக் பண்ணி கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறமா இந்த தேங்காயை நமக்கு ஆறதுக்கு விடலாம். இந்த டைமில் நம்ம கலரி விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணியப்போ எனக்கு கொஞ்சம் கம்மி ஆய மாதிரி தான் தோணியது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டிருக்கு. இனி நமக்கு தேங்காய் ஆறதுக்கு விடலாம். அப்புறமா நல்ல ட்ரையான மிக்சியோட ஜாரை எடுத்து அதிலேக்கு போட்டு நமக்கு இது தூள் பண்ணி எடுக்கலாம். நல்லா அரைஞ்சு போகக்கூடாது. மிக்சியோட ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. இதே ஒரு 3 முதல் 4 பல்ஸ் வரை மட்டும் எடுத்தால் போதும், போட்டால் போதும் மிக்சியில். அப்போ இந்த மாதிரி தூளாகி வந்துடும். இனி அரைஞ்சால் இதில் தேங்காய் எண்ணெய் வெளியிலேக்கு வரும். அதனால் ரவை மாதிரி இப்படியே தான் ரவை சைஸில் அரைச்செடுத்துடணும். அதுக்கப்புறம் அரையக்கூடாது. இப்போ கரெக்டு பாகம் தான், இது தான் பாகம். சம்மந்தி பொடியோட பாகம் இது தான். இது நமக்கு ஒரு தட்டிலேக்கு மாற்றிக்கலாம். இப்படி நம்ம எல்லா தேங்காயையும் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஆறியதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம சம்மந்தி பொடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 3 மாதத்தோളം கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்போ இந்த சம்மந்தி பொடி எடுக்குமோ அப்போது எல்லாம்
நம்ம யூஸ் பண்ணுன ஸ்பூனு வந்து ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி அதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் அது 3 மாதத்தோളം கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸிலெல்லாம் இந்த சம்மந்தி பொடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். നല്ല ടേസ്റ്റാக இருக்கும் இந்த சம்மந்தி பொடி. சாப்பாടിൻ്റെ കൂടെ ഇഡ്ഡലിയുടെ കൂടെ ദോശയുടെ കൂടെയൊക്കെ நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், நம்ம சம்மந்தி பொடி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.